அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. இது பங்குச் சந்தையை சார்ந்தது மட்டும் கிடையாது. உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகம் தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாருமே நெறைய பேர் போராடுறீங்க. அந்த காலகட்டங்கள் தெரியாம நம்ம விட்டுறோம். தப்பான காலகட்டங்கள்ல வரோம். ஸோ அப்படிப்பட்ட டாபிக்க பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த டாபிக் பேர் யோகி, அவயோகி. ஸோ பொதுவா இந்த டாபிக் எதுக்கு அதிகமா பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் 2வது பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அத நம்ம பார்ப்போம். இது போக ஏதாவது நடக்கிற திசை லாட்டரிக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா? இல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்போ அந்த யோகம் இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ இது மெயினா நம்ம பார்க்கக்கூடியது. ஏன்னா, இப்ப நம்ம இருக்கிற ஃபீல்டே ஷேர் மார்க்கெட்டுங்கிறப்போ, கண்டிப்பா நம்ம அத பார்த்தே ஆகணும். ஸோ அப்படி உங்க ஜாதகத்துல அந்த யோகியோடைய திசா புத்தி நடக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்க பெரு செல்வத்தை சம்பாரிப்பீங்க. யோகம் வரும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாரியான சிச்சுவேஷன் தான் அந்த காலகட்டங்கள்ல நடக்கும். இந்த அவயோகியோடைய திசாபுத்தி நடக்கிறப்போ, இருக்கிற பணத்த இழப்பீங்க. நஷ்டம் ஏற்படும். என்னதான் நம்ம நாலேட்ஜ் இருந்தாலும், அத பயன்படுத்த உடாம தடுக்கும். இதுதான் அந்த அவயோகம். சார் இந்த யோகி, அவயோகினா என்ன? அப்டின்னா, அதெல்லாம் உங்களுடைய அதுக்குன்னு தனியா நம்ம ஒரு 20 நிமிஷம் பேசணும். அப்பதான் புரியும். ஸோ 27 நட்சத்திரம் மாரி 27 யோகம் இருக்கு. அந்த 27 யோகத்திலயும் அவயோகமும் இருக்கு. அதுதான் 2ஆ பிரிச்சிருக்காங்க. யோகி, அவயோகின்னு. அதுல உங்க ஜாதகத்துல எது யோகி? நீங்க எந்த மாரி யோகத்துல பிறந்திருக்கீங்க? அதுல எது யோகமான கிரகம் வருது? யோகியான கிரகம் வருது, அவயோகியான கிரகம் வருது. எந்த ஆதிபத்தியத்துல இருக்குங்கிறத பார்த்து எடுக்கணும். இது முன்னாடி நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது நம்ம மேக்ஸிமம் அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி அப்பாயின்ட்மென்ட்ல நான் பார்க்கறது உண்டு. ஸோ அந்த மாரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிர்றேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும். 23ன்னு நெனைக்கிறேன். 3 இயர்ஸே ஆயிடுச்சு. 2023 ஜூலை போல பார்த்தேன். சார் இப்ப உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு. இந்த திசை யோகத்தை கொடுக்கும். தாராளமாக நீங்க பண்ணலாம் அப்படின்னு. இல்ல இதுவரைக்கும் லாஸ் ஆயிருச்சு. ஆமா இதுவரைக்கும் லாஸ் தான் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருப்போம். அவருக்கு என்னன்னா, ஹோப் போயிருச்சு. ஐயோ! இருக்கிற பணத்த காப்பாத்திடலாம். இனிமேல் இந்த ஷேர் மார்க்கெட் பக்கமே வேண்டாம் அப்படின்னு. ஸோ அந்த யோகியுடைய புத்தி நடக்குது. புத்தி ஸ்டார்ட் ஆக 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 அவருக்கு பல இடத்துலருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஓகே. நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட் பண்றாங்க. சூப்பரா போயிட்டுருக்கு. ஐ மீன் ஸ்டாக்ஸ் தான் பண்றாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணல அவரு. அப்போ ஒரு 2,00,000ல ஆரம்பிச்சது, இன்றைய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட அதோட புத்தி முடியுது. முடியப் போகுது. இன்னைக்கு காலையில திரும்பி அப்பாயின்ட்மென்ட் போடுறாரு. சார் நீங்க சொன்ன மாரியே நல்லா சம்பாரிச்சுட்டோம். 2 crore மேலயே நல்லா ஏர்ன் பண்ணிட்டாங்க. இது எப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னு அவருக்கும் தெரியல. இவரு கேப்பிட்டல் போடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க, எடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அத எடுத்து, எடுத்து, எடுத்து அப்படியே அது குரோ ஆயி போயிட்டே இருக்கு. இப்ப எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு சார். நான் 5 crore, 10 crore இறக்கி பண்ணலாமா? அத பார்க்கறதுக்கு தான் இந்த அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறாரு. அப்ப நான் சொன்னேன் அவர்ட்ட, "சார் நமக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு குடுத்ததே பெரிய பணம். நீங்க லேண்ட் வித்தெல்லாம் போட வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த புத்தி ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் நீங்க பண்ண வேண்டாம். என்ன மாரி பாசிட்டிவா சொன்னாலும் அது பண்ணக்கூடாது. பண்ணால் நஷ்டம் ஏற்படும். அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சரியில்லை. அதனால இதை அவாய்ட் பண்ணிருங்க." அப்படிங்கிறத அவர்ட்ட அப்ப அவரு சொல்றாரு, "இப்பதான் எனக்கு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு" அப்படின்னா. நான் அப்போ லாஸ்ட் டைம் சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இல்லைன்னு நீங்களே சொன்னீங்க. ஏன்னா சம்பாரிச்சுட்டோம். இப்ப கான்ஃபிடன்ட் இருக்கும்போது தான் கொண்டு போயி முழு பணத்தையும் அழிச்சு விடும். அப்போ இந்த பங்குச் சந்தையில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஏன் நான் ஜாதகத்தை இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கான யோகமான திசை நடந்தால் மட்டுமே நீங்கள் சம்பாரிக்க முடியும். அதுல இந்த யோகி, அவயோகியோடைய திசாபுத்தி எப்பன்னு பார்க்கணும். இந்த யோகியே பார்த்தீங்கன்னா, சுப குட்களோட தொடர்பு இருந்து சுப இடத்துல இருந்துச்சுன்னா, நார்மலா சம்பாரிக்கிறதையே 10 டூ 50 மடங்கு நீங்க சம்பாரிப்பீங்க. ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் மாரியே சொல்றேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது
பாரு அவர் 5,00,00,000 சம்பாரிச்சுட்டாரு, அவர் 5,00,000 சம்பாரிச்சுட்டாரு, அவர் P&L போட்டாரு, வெரிஃபைடு P&L போட்டிருக்காங்க. அப்ப அவர்ட்ட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணா நம்மனால ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படின்லாம் யார் வேணா எப்படி வேணா நினைச்சு மோட்டிவேட் எடுத்துக்கலாம். நல்ல விஷயம் தான். பட் உங்க ஜாதகத்தில் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் சக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட யோகம் என்ன? உங்களோட யோகி, அவயோகி என்னன்னு தெரிஞ்சுட்டு, அதோடைய திசா புத்தி காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள தடுக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க சம்பாரிச்சே ஆகணும். இப்ப அந்த யோகியோடைய காலகட்டங்கள் வருது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் பாவத்துல இப்ப சூரியன் வந்து அவருடைய ஜாதகத்துல யோகின்னு அவருக்கு சூரிய திசை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இத்தன நாள் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, அப்பா மூலியமாக வரக்கூடிய பணங்கள் வரும். அப்படி இல்லைன்னா, அப்பாவோட சொத்து வந்து இப்ப அவரு எதுவுமே பண்ணாம கூட டப்பு டப்புன்னு மேல வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பங்குச் சந்தையில மட்டும் கிடையாது. யோகம் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு சொல்றீங்களே, அதுதான் சிம்பிள். நெறைய பேர் எனக்கு லாட்டரி பத்தி நெறைய அப்பாயின்ட்மென்ட். சார் எனக்கு லாட்டரில வாய்ப்பு இருக்கா? நான் அடிக்கடி போவேன், வாங்குவேன். இதுவரைக்கும் விழுகல. சின்ன சின்னதா விழுந்திருக்கு. பெருசா விழுகுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்பல்லாம் இதுதான் நம்ம பார்க்குற மெயின் பாயிண்ட். ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்துல அது எந்த காலகட்டம்னு தெரிஞ்சுட்டு, அந்த காலகட்டங்கள்ல நீங்க தாராளமாக இந்த பங்கு சந்தைக்குள்ள நீங்க என்டர் ஆகலாம். அதர்வைஸ் நீங்க என்டர் ஆகலாம். உங்களுக்கு கரெக்ட்டான டைம் இருக்கான்னு பாருங்க. அததான் நான் திரும்பியும் சொன்னேன். ஏன் இதுல வந்து இவ்ளோ அ ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்றோம்னா, தினம் தினம் வந்து நெறைய ஜாதகம் பார்க்குறேன். ஒண்ணா எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றீங்க. இல்லைன்னா நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னா, ஒரு 50,000 போட்டு பண்றேனே, 1,00,000 போட்டு பண்றேனேன்னு சொல்றீங்க. நீங்க சம்பாதிக்கிறது தான் எனக்கு ஆசை. நீங்க ஒண்ணும் என் பணத்த எடுத்துக்கிறது இல்ல, மார்க்கெட்ல இருந்து எடுக்கிறீங்க. அப்படி வேண்டாம்னோம்னா, அந்த காலகட்டத்த சொல்றத நோட் பண்ணிட்டு, அந்த காலகட்டங்கள்ல மட்டும் பண்ணுங்க. ஏன்னா, நான் இத சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கலா பண்றவங்க வந்து அஸ்ட்ராலஜி வேலை செய்யாது. அப்படிலாம் கிடையாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டெக்னிக்கல் ஸ்கில் நல்லா எடுத்துட்டு இருந்தா, நம்மளுக்கு வந்து நெறையா சம்பாரிக்க முடியும். சும்மா ஜாதகத்த பார்த்துட்டு. பட் எண்ட் ஆஃப் ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அதான் நடக்கும். ஸோ, இப்ப இந்த என்கிட்ட ஒரு சில ஜாதகம்லாம் இருக்கு. ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணது. வாய்ப்பு இருந்தால் நான் வந்து எல்லாமே அந்த ஜாதகத்த வச்சு அவங்களோட யோகமான திசை எப்படி, அந்த காலகட்டங்கள்ல எப்படி சம்பாரிச்சாங்க, என்ன சப்போர்ட் பண்ணுச்சு, எது மூலியமா வருமானம் வந்துச்சுன்னு சொல்லி போட்டோம்னா, உங்களுக்கு நெறைய கிளாரிட்டி கிடைக்கும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா நான் பதிவிடுறேன். ஏன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 6 டாபிக் எழுதி வச்சிருக்கேன். வீடியோ பேசணும். இது ரொம்ப நாளா பேசணும்னு அதாவது பேசுனா டப்புன்னு பேசிருவோம். ஸோ, ஏன்னா பிரிடிக்ஷன் வேலைகள், நம்ம அப்பாயின்ட்மென்ட், வாஸ்து இதுலயே போயிட்டு இருக்கங்காட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் அடுத்தடுத்து அந்த முக்கியமான வீடியோஸ் எல்லாமே அத நான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த யோகி, அவயோகிய பத்தி தெளிவா விளக்கமான இந்த பங்குச் சந்தையில ஜெயிச்சவங்கள பத்தி பார்ப்போம். தோத்தவங்க ஜாதகம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நெறைய பேர் உங்களுக்கே தெரியும். அதையும் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். ஸோ, உங்களுடைய ஜாதகத்துல எது யோகி, அவயோகின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ, அந்த காலகட்டங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கலாம். வழிபாடுகளுக்கும் அதுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கலாம். யோகியா இருக்கிற டைம்ல இன்னும் விழிப்புணர்வு வந்து நல்லா சம்பாதிக்கவும் செய்யலாம். சரி, சரி. இப்ப அவயோகி வந்தா ஒரு துரதிர்ஷ்டம், பண இழப்புன்னு சொல்றீங்க. அதுக்கு எது பரிகாரம் இல்லையான்னு? அதுக்கான கடவுளை தீபமேத்தி வணங்கி கொஞ்சம் பணம் பொழுது நம்மளுக்கு அதுக்கான தாக்கங்கள் குறையும். ஸோ, அது உங்களுடைய ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கு, எந்த பாவ அடிப்படையில இருக்கு, ஆதிபத்தியம் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ, உங்கள்ல யாருக்காவது செக் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு செக் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி.